ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரா விவசாய நிலம். நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா 25 சென்ட். இந்த இடம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து 20 கிலோமீட்டர். இந்த லொக்கேஷன் வந்து கேரளா பாலக்காட்டிலேருந்து 20 கிலோமீட்டர்லேருந்து இந்த லொக்கேஷன் இருக்குது. சரிங்களா? நான் நிற்கிறது வந்து இடத்துக்குள்ளே நிற்கிறேன். இப்போ இடத்துக்கு வந்து இதான் பாருங்கள், என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் இதுதான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அது வரைக்கும் அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வரைக்கும் தான் நமக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வருது இந்த இடத்துக்கு. சரிங்களா? இந்த இடம் வந்து மொத்தம் 25 சென்ட். சரிங்களா? இப்போ உள்ளே வாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 50 மரங்கள் இருக்குது உள்ளே. அதில் வந்து இது வந்து பாக்கு மரம், இது பாக்கு மரம், அது வந்து தென்னை மரம், வாழை மரம், இது வந்து குறுமிளகு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மரங்கள் உள்ளே இருக்குது. பட் ஆனால் வந்து ஏரியா கம்மி தான். பட் ஆனால் 25 சென்ட் தான். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த மரங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா 4 சைடு ஃபென்சிங் போட்டிருக்கோம் பாருங்களேன். இதான் ஃபென்சிங் வேலி, டைமண்ட் வேலி, 4 பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்கோம். இதான் இடம் பாருங்கள். தண்ணியை பாருங்கள். தண்ணி வந்து ஃப்ளோ பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து இந்த வரப்பில் தண்ணி வாய்க்கால் தண்ணி வருது பாருங்கள். இந்த வாய்க்கால் தண்ணி வந்து இந்த மரங்களுக்கு ஃபுல்லாக பாயுது. தண்ணி எப்பயுமே தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே இந்த தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இது பார்க்கலாம் வாங்க. இந்த கிணறு பாருங்கள். இந்த கிணத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான். அது வந்து டேங்க் கிடையாது, தண்ணி டேங்க் மாதிரியும் கிடையாது. தண்ணி கீழேருந்து ஊறுது தண்ணி. சரிங்களா? தண்ணி ஊற்று இருக்குது. இது உரை கிணறுப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு 2 அடி தான். தண்ணி வந்து மேலே நிற்கிது பாருங்கள். நல்ல வாட்டர் சோர்ஸில் ஏரியாது. சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கு. இடம் வந்து அது வரைக்கும் இடம் இருக்குது பாருங்கள். அந்த மரம் பச்சை மரம் தெரியுது உங்களுக்கு, வரிசையாக மரம் இருக்கா, அது வரைக்குமே இடம் இருக்குது நமக்கு. அது வரைக்கும் நம்ம ஃபென்சிங் போட்டிருக்கோம். இப்போ வந்து இடத்துக்கு பின்னாடி பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. இந்த பக்கம் தென்னந்தோப்பு இந்த பக்கம் இருக்கா. ஓகே, அதை எல்லாமே சுற்றி வந்து விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. செழிப்பாக இருக்குது இந்த இடம். இடத்துக்கு வந்து ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அக்சஸ் ரோடு இருக்குது. 20 ஃபீட் வைடு அக்சஸ் ரோடு இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அதான் ரோடு. சரிங்களா? இது வந்து வாழை மரம் பாருங்கள், வாழை மரம் இருக்குது. இது வந்து குறுமிளகு இதாக இருக்கு இல்லையா, சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குறுமிளகு. இது மிளகு வந்து காய்க்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது, யாருமே பராமரிக்க வந்து யாருமே இல்லை. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு மெயின் ரோடு போவாங்க. தண்ணி பாருங்கள், நல்லா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடம். இது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓன் யூஸ் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணலாம் வாங்கிட்டு. ஸோ இது பாருங்கள், இதான் வந்து அந்த ரோடு. நான் சொன்ன அந்த ரோடு இருக்குல்ல, கவர்மெண்ட் ரோடு தான் பாருங்கள். இதுலேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு 2-3 பரலாங்கில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 600 மீட்டர் 500 மீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும், தார் ரோடு, பெரிய ரோடு வரும். சரிங்களா? கார் வந்து இது வரைக்கும் கார் வரும். உங்கள் கார் வந்து இது வரைக்குமே வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார் வந்து இந்த இடத்து வரைக்கும் கார் வரும். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் வீடுகள் நிறையா இருக்குது பாருங்கள். வீடை பாருங்கள். இடத்துக்கு ஆப்போசிட்டில் வீடு நிறையா வீடு இருக்குது. வீட்டு வாங்க. பாருங்கள், அந்த வீடு பாருங்கள். இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் வீடு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடுகள் இருக்குது. அதுபோக வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி எல்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்த சுற்றியே இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மாதிரி வந்துக்கிட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி போல் பார்த்தீங்கன்னாக்கா இபி போஸ்ட் பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட்டு. இந்த இபி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்த ஒட்டியே போகுது நமக்கு. இதை நம்ம இடம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபென்சிங் போட்டுருக்கு இல்லையா, இதான் நம்ம இடம். இந்த இடத்த ஒட்டியே உங்களுக்கு இபி போஸ்ட் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இபி வந்து ஈஸியாக உங்களுக்கு எடுக்க முடியும். சரிங்களா? இங்கே அழகாக நீங்கள் ஒரு வீடு போடலாம். இங்கே வீடு போட்டுட்டு இந்த இடத்துல வீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா ரம்மியமாக இருக்கும் உங்களுக்கு இடம். பேக் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு விவசாயம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வீடு போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த இடம் வந்து இன்வோசி தேவையில்லை வீடு போடுறதுக்கு. பிளான பொருள் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க. அதுபோக உங்களுக்கு வந்து இடத்த பற்றி உங்களுக்கு கூடுதலாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பருக்கு 8489761364 வாட்ஸ்அப் நம்பரு. தேங்க்யூ.